ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன விஷயம்னா, நம்ம ஃபோனில் நம்ம சில டைம் சில அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம்னா, காசு கொடுத்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு மாடிஃபைடு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில வெப்சைட்ஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இல்லைனா யூடியூப்பில் போயிட்டு இந்த அப்ளிகேஷன் இந்த கேம் அதோட மாடிஃபைடு ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நான் சில வெப்சைட்ஸ் பார்த்தேன். அது ரொம்ப பாப்புலரான வெப்சைட்டு, நல்ல குவாலிட்டி 100% கொடுக்குற ஒரு வெப்சைட் தான். நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபைலை கொடுக்குற வெப்சைட் தான். பட் ஆனால் அவங்க எனக்கு அடிக்கடி திரும்ப ஒரு வைரஸே கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை சம்திங் ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ணும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆடு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் அதவே ஓப்பன் ஆகி ஆடு பப்ளிஷ் ஆகும். ஒரு பாப்பப் ஆடு இல்லை பிளாக்டு ஆடு இல்லை மால்வேர் சம்திங் ஒரு ஆடு மாதிரி வரும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிருக்கும்போது திடீர்னு அது மாதிரி வரும். ஸோ அப்போ நீங்கள் சுதாரிச்சிருக்கணும், உங்கள் ஃபோனில் வைரஸ் அப்படி ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு பேக்ரவுண்டில். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் க்ரோமில் போயிட்டு ஒரு இது டவுன்லோட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா AZ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த ஃபைல் சைஸ் ஒரு 10 MB 18 MB இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன். ஸோ நான் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அண்ட் AZ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா 18 MB இருக்குது. சரிங்களா, இந்த அப்ளிகேஷனை நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணேன் இந்த rexdlfile.comங்கிற வெப்சைட்லேருந்து. ஸோ இந்த வெப்சைட்டில் நான் டவுன்லோட் பண்ண ஃபைலை பாருங்களேன். ஸோ ஆக்சுவலி 18 MB நான் டவுன்லோட் ஆனது 2.83 MB தான். ஸோ நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு எந்த லோகோவுமே இருக்காது. இந்த பெர்மிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஆல்ரெடி பழைய இதனால் பாருங்கள். Do you want to install an update to this exciting application? Your existing data will not be lost. The updated application will get access to. ஸோ நான் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டாலே பண்ணல. ஆல்ரெடி AZ ஸ்க்ரீன் ரெக்கார்டு என் ஃபோனில் இன்ஸ்டாலே ஆகலை. அப்புறம் எப்படி இந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ண முடியும்? ஸோ இது ஒரு வைரஸ். ஸோ இது மாதிரி பாருங்கள், லோகோ இல்லாமல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகுது. நம்ம அவசரப்பட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்களும் அவசரப்பட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் ஃபோனை நீங்களே நினச்சாலும் நீங்கள் மீட்க முடியாது. ஒரே வழி ஃபேக்ட்ரி ரெசெட். ஸோ இப்போ கேன்சல் கொடுத்துட்டு இப்போ ஆல்ரெடி இதுமாதிரி ஒரு ஃபைல் என் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்லேருந்து கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் மேனேஜர், உங்கள் ஃபோனோட அப்ளிகேஷன் மேனேஜருக்குள்ளே போயிருங்க. ஸோ அப்ளிகேஷன் மேனேஜருக்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோங்க, கடைசியாக இருக்கும் அந்த அப்ளிகேஷன். அதுக்கு நேமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு விட்டுருங்க, சார் அந்த அப்ளிகேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஃபைல் இருக்க தெரிய வரும். ஸோ நான் கீழே டச் பண்ணே பாருங்களேன். ஸோ உங்கள் இருக்குது பாருங்கள், ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதில் பெர்மிஷன்ஸ் ஆக்சுவலி நான் நேற்று தான் இது பண்ணேன். ஸோ இது பண்ணி ஆல்ரெடி கொடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் டிசேபிள் பண்ண நினச்சாலும் இங்கே பாருங்கள், திஸ் ஆப் வாஸ் டிசைன்டு ஃபார் அன் ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட். டினைங் பெர்மிஷன் மே காஸ் இஸ் டு நோ லாங்கர் ஃபங்க்ஷன் அஸ் இன்டென்டட். ஸோ இது மாதிரி நான் டினை கொடுத்துட்றேன். ஸோ இது மாதிரி ஆல்ரெடி அதுவே பெர்மிஷன் எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோன் எவ்வளோ டேட்டா எடுத்துருக்குன்னா, நான் போனதை ரிமூவ் பண்ணேன். ஸோ ஒரு MB எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 79 MB என் ஃபோனில் டேட்டா ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பிளாக் பண்ணிடணும். அலோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ அந்த அலோ நோட்டிஃபிகேஷனுங்கிற ஆப்ஷன் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா மட்டும் கிடையாது, உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷனை எடுத்து படிக்கவும் கூடிய ரைட்ஸ் தான் அலோ நோட்டிஃபிகேஷன்ஸ்ங்கிறதுக்கான உண்மையான மீனிங்கு. ஸோ இதை நான் இப்போ இதை எடுத்து விட்டுறேன். ஸோ நல்லா பார்த்துக்குங்க, இது மாதிரி மாடிஃபைடு அப்ளிகேஷனுக்கு ஆசைப்பட்டு சில வெப்சைட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. குறிப்பாக இந்த rexdlfile.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போகாதீங்க. அப்படியே இது மாதிரி ஃபைல் டவுன்லோடாலும் லோகோ இல்லாத அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூஸ்டியூப் சைனிங் ஆஃப் யூ முகேஷ்.